சுவையான மசாலா பானிபூரி வீடுகள்லேயே நம்ம தயார் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க கடையில் வாங்க சொல்லவே மாட்டாங்க, நம்மளையே தயார் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். தண்ணி மட்டுமே சேர்த்து பிணைஞ்சாலே கையில் ஒட்டாது, நல்லா பிணையிறதுக்கு வரும். அதுக்கப்புறம் கல் மேல் எடுத்து வச்சு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இன்னும் சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். சாஃப்டாக பிணைஞ்சி நல்லா மூடி போட்டுருங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உருட்டிட்டு, உங்கள்கிட்ட பானிபூரி சைஸில் ஏதாவது மூடி இருந்துச்சு அப்படின்னா அந்த மூடியை வச்சு உங்களால் எத்தனை பானிபூரிக்கு வந்து ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து லாங் வீடியோவில் இன்னும் தெளிவான விளக்கத்தோடு போட்டிருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.